நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். விருந்து புறத்தத்தாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார்த்தன்று. விளக்கம். விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. இன்றைய முக்கிய செய்திகள். உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் ஊசுடு எம்எல்ஏ சாய் சரவணன் வாக்குவாதம். தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்வதில்லை என குற்றச்சாட்டு. நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும். புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தல். காரைக்காலில் 4 கோடி மதிப்பிலான 304 கிலோ கஞ்சா பறிமுதல். 2 கைது, தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதிதாக உருவாக்கப்பட்ட நகர்களுக்கு குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் பலமுறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு மனுக்களாகவும் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொகுதி மக்களுடன் முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்கள் திட்டங்கள் கிடப்பில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி ஆவேசமானார். இதனையடுத்து 2 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டார். என்ன பர்பஸ் ஒரு ஒரு டைரக்டர் எத்தனை ஃபைல் எடுத்து அதிகாரங்க 7 நாளைக்கு நீங்க ஃபைல் எடுத்து வச்சிரா லிஸ்ட் கொடுத்திருக்காரு டெவலப்மென்ட் மினிஸ்டர் டேபிள் அந்த டெவலப்மென்ட் சார்ஜ் யூஸ் பண்றது சார் அந்த கார்டு ஒரு நாள் இல்ல அங்க ஒரு மஞ்சள் டெவலப்மென்ட் நோட் அடிச்சா அது விஷயம் அந்த கைக்கு வர பண்ணலாம் செக் பண்ணிடுங்க. காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் 4.5 கோடி மதிப்பிலான 304 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து விசாரணை. காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று இரவு நகர காவல் நிலைய போலீசார் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சொகுசு கார் ஒன்று வந்துள்ளது. இதனை போலீசார் சோதனை செய்தபோது அதில் 26 கிலோ கஞ்சா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் அதனை பறிமுதல் செய்து அந்த காரில் பயணம் செய்த
திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திலீப் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த குமரவேல் என 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர்களது வீட்டிலிருந்து 278 கிலோ கஞ்சா என மொத்தமாக 4.5 கோடி மதிப்பிலான 304 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு சொகுசு காரை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். நிதி சிக்கல்களால் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடை ஏற்படுவதாக நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கவலை தெரிவித்துள்ளார். எனவே மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்தார். முன்னதாக புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்த துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் IAS மற்றும் PCS அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாநில வளர்ச்சிக்கான இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதா, வளர்ச்சி விகிதம், சமநிலை, கண்காணிப்பு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானி சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் நிலவி வரும் நிதி சிக்கல்களால் மாநில வளர்ச்சிக்கு தடை மற்றும் நிர்வாகத்தை நடத்துவதில் எழும் பிரச்சினைகளை முதலமைச்சர் ரங்கசாமி கவலையுடன் நிதி ஆயோக் உறுப்பினரிடம் தெரிவித்தார். புதுச்சேரி நிதி கமிஷன் வரம்புக்குள் சேர்க்கப்படாததால் உரிய நிதி பகிர்வு கிடைக்கவில்லை. இதனால் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்படுகிறது. மத்திய அரசின் மானியம் ஒவ்வொரு ஆண்டும் 10% உயர்த்தி தரப்படவில்லை. மொத்த பட்ஜெட்டில் 22% மட்டுமே மானியமாக கிடைக்கிறது. புதுச்சேரி அனைத்து நிலைகளில் தன்னிறைவு அடைய வேண்டுமானால் புதுச்சேரி நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். பழைய முறையை பின்பற்றி மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு 100% நிதி பகிர்வை வழங்க வேண்டும். சுற்றுலா திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உடனே விடுவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். மலேசிய தமிழ் அறிஞர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் பாராட்டு. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் V. முத்து தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மலேசிய தமிழ் அறிஞர்களுக்கு வரவேற்பு மற்றும் பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் V. முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவில் செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்புரையாற்றினார். விழாவில் மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள் ஆறுமுகம், கண்ணன், கவிஞர் KL நாராயணன், பேராசிரியர் முனைவர் சு. கந்தசாமி, கிருட்டிண்ணவாணி நாராயணன் ஆகியோருக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் V. முத்து விருதுகள் வழங்கி பாராட்டினார். உடன் பொருளாளர் அருள் செல்வம், பேராசிரியர் முனைவர் இளங்கோவன், பிரான்ஸ் தமிழ் கலாச்சார சங்கத் தலைவர் இலங்கை வேந்தன், பத்ரிசியா பாப்புசாமி, ஆட்சிக்குழு உறுப்பினர் அறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன் மற்றும் பலர் உள்ளனர். எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கின்றேன், மலேசிய நாட்டில் உள்ள தமிழர்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள். ஏன்னா நான் மாநாட்டில் உலக தமிழ் மாநாடு சென்ற பொழுது மலேசியாவில் பாண்டிச்சேரியில் நாங்கள் 2 பேர் வைத்திருந்தார். நாங்கள் 2 பேரும் தான் சென்றோம். ஆனால் எதுக்காக சொன்னால், நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த மாநாட்டை பங்கேற்கும் பொழுது அந்த மாநாட்டிலே வில்லியனூர் சிவகணபதி நகரில் ரூபாய் 10 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சிவகணபதி நகருக்கு உட்பட்ட ராகவேந்திரா நகரில் வில்லியனூர் கொம்புயன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 9,93,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் வேதாச்சலம், சதாசிவம், சம்மங்கி, சசிகுமார், ஏழுமலை, கிருஷ்ணமூர்த்தி, இளங்கோ, குமார் ராவ், ராஜேந்திரன், விஸ்வநாதன்,
காசிநாதன், சக்திவேல், முருகையன், சங்கர், வெங்கட், தந்துவான், புஷ்பராஜ் மற்றும் திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதி திராவிட அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன், ராஜி, மிலிட்டரி முருகன், சேகர், கலைமணி, சரவணன், முருகேசன், பாலமுருகன், ராஜேந்திரன், பாலு, பாலகுரு, கமல் பாஷா, ராமஜெயம், சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பேரிடர் மேலாண்மை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இணைந்து கடலில் பயணம் செய்யும் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அப்புறப்படுத்துவது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இணைந்து கடலில் பயணம் செய்யும் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அப்புறப்படுத்துவது குறித்து காரைக்கால் கடற்கரையில் இன்று ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கடலில் கப்பலிலிருந்து எண்ணெய் கசிந்து அது கரையோர மீனவ கிராம பகுதிகளில் படர்ந்து இருப்பது போன்று அதனை நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள், தீயணைப்புத்துறை வீரர்கள், இந்திய கடலோர காவல் படையினர் மற்றும் மாவட்ட பேரிடர் மீட்பு படையினர் சுத்தம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட பேரிடர் மீட்பு படையினர் படகில் சென்று நடுக்கடலில் கலந்த எண்ணெய் மாதிரி பரிசோதனை செய்ய எடுத்து வந்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஒத்திகைகளை செய்தனர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், இந்திய கடலோர காவல் படையின் கமாண்டிங் அதிகாரி கமாண்டர் சௌமை சந்தோலா, இந்திய கடலோர காவல் படையினர், மாணவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம். அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். குச்சிப்பாளையத்தில் புதிய மின்மாற்றி துவக்க விழா. அங்காளன் MLA இயக்கி பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதானதால் மின் நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து தொகுதி MLA அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கவும், LD மின் பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 19.93 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசின் அனுமதி பெறப்பட்டது. புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் துவக்க விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அங்காளன் MLA தலைமையேற்று புதிய மின்மாற்றியை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் திருபுவனை துணை மின்நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன், மின்பாதை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள், கிராம மக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் 200 மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் பாபு மற்றும் வட்டார தலைவர் சங்கர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு 200 மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கினார். இவ்விழாவில் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் உதயகுமார் வரவேற்றார். கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காமராஜர் வீதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு புதுவை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காமராஜர் வீதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு புதுவை மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, துணை செயலாளர்கள் கலைவாணி, முனியன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன், ஜெயலலிதா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவரணி செயலாளர் சிலம்பரசன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், ராமச்சந்திரன், காண்டீபன், கண்ணன் என்ற ராமச்சந்திரன், கண்ணதாசன், சிவகுமார், அண்ணாமலை, ஜான்சன், ஏழுமலை, குமார், ராஜாத்தி அம்மாள், அருணா, கவிதா, சாந்தி, அப்துல் ஹமீத், கிருஷ்ணமூர்த்தி, அழகுவேல் உள்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் பிர்மானி அவர்களை சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து புதுச்சேரி நிதி கமிஷனில் சேர்க்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்த்து நிதி பற்றாக்குறையை போக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், புதுச்சேரிக்கு தனி கணக்கு துவங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சலாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சலாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவானது கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரி மாநிலத்தின் சபாநாயகர் எம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குனர் குமர்வேல் மற்றும் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் வாழ்வியல் கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி முறையினை வேண்டியதன் கட்டாயத்தினை வலியுறுத்தினர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் சிவில் துறை சார்பில் பயிலரங்கம், பேராசிரியர்கள், தொழில்துறையினர் பங்கேற்பு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் சிவில் துறை சார்பில் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு சிவில் துறையின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் கான்கிரீட் கலவைகள், நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடிய கட்டுமான அமைப்பு போன்றவை பற்றிய 6 நாள் பயிலரங்கம் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் நிதி உதவியுடன் கல்லூரியின் மத்திய நூலகத்தில் நேற்று காலை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி தாளாளர் கோபா செந்தில்குமார் தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் ராஜா, கல்லூரி டீன் ராமசாமி, துணை முதல்வர் புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிவில் துறை தலைவர் சௌமியா தேவி அனைவரையும் வரவேற்றார். இதன் தொடக்க விழாவில் விஐடி பல்கலைக்கழகத்தின் சிவில் துறையின் டீன் வாசுகி கலந்து கொண்டு பயிலரங்கை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் நாகன், ராஜசேகர், பன்னீர்செல்வம், ரேவதி, தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த இளமுருகன், மணிகண்டன், சீனிவாசன், நாராயணமூர்த்தி, ரவிசங்கர் ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். இதில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், தொழில் நிறுவனங்களை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
இறுதியாக பேராசிரியர் தியாகராஜன் நன்றி உரையாற்றினார். பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் வரும் 20ஆம் தேதி துவங்கி 24ஆம் தேதி வரை திரு பவித்ரோற்சவம் நடக்கிறது. வரும் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பூர்வாங்க பூஜையுடன் விழா துவங்கி தினசரி ஹோமங்களை தொடர்ந்து பவித்திர மாலை சாற்றுதல், திருவாராதனம் சாற்று முறைகள் நடக்கிறது. இறுதி நாளான 24ஆம் தேதி காலை 7 மணிக்கு புண்ணியாகவசனம், நித்திய ஹோமம், பிரதான ஹோமம், மகாசாந்தி ஹோமம், பூர்ணாகுதி, சக்கரத்தாழ்வா திருமஞ்சனம் மற்றும் தீர்த்தவாரி நடக்கிறது. யாத்ரா தானத்தை தொடர்ந்து கடம் புறப்பாடாகி கோவிலை வலம் வந்து கடரோஷனம், பவித்திர மாலைகள் களைதல், சிறப்பு திருவாராதனம் சாற்று முறை நடக்கிறது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம். அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். இந்தியாவின் முன்னணி காலனி தயாரிப்பு நிறுவனமான இந்தியா VKC தங்களது புதிய கிளையை பாண்டிச்சேரியில் துவங்கியுள்ளது. கடந்த ஆண்டு கேரளாவில் திறக்கப்பட்ட முதல் மிகப்பெரிய VKC விற்பனை நிலையத்திற்கு பிறகு இது இந்தியாவின் 2வது மிகப்பெரிய VKC விற்பனை நிலையமாகும். இது VKC பிரைட், VKC டெபான், டெபோங்கோ, குட் ஸ்பாட், எஷிகோ மற்றும் ஜாமே கா போன்ற பல முன்னணி பிராண்டுகளை கொண்டுள்ளது. இந்த புதிய கிளை ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு தயாரிப்புகளை வழங்கும். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டவுனில் உள்ள மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள இந்த கடையின் திறப்பு விழாவை இந்தியா VKC இயக்குநர்கள் ரஃபீக் மற்றும் பாபு ஆகியோர் முன்னிலையில் இந்தியா VKCயின் தலைவர் VKC மம்து கோயா திறந்து வைத்தார். துவக்க விழாவில் பேசிய இந்தியாவின் VKCயின் தலைவர் VKC மம்மது கோயா கூறுகையில், இந்தியா மற்றும் பிரெஞ்சு கலாச்சாரத்தின் துடிப்பான கலையை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த தனித்துவமான யூனியன் பிரதேச மக்களுக்கு எங்கள் சேவைகளை அளிக்க ஆர்வமுடன் உள்ளோம். பாண்டிச்சேரியில் எங்கள் முதல் VKC விற்பனை நிலையத்தை திறப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். இந்தியாவின் VKCயின் நிர்வாக இயக்குனர் VKC ரசாக் கூறுகையில், எந்த ஒரு சில்லறை விற்பனை பிராண்டிற்கும் ஏற்ற அழகான நகரம் பாண்டிச்சேரி. அதனால்தான் எங்கள் 2வது முதன்மை கிளைக்கு இப்பகுதியை தேர்ந்தெடுத்துள்ளோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நகரத்திற்கும் சேவை செய்ய ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டிருக்கும் வகையில் எங்கள் 4 பிரத்யேக தயாரிப்புகளையும் நாங்கள் மறுவரையறை செய்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். இந்தியா VKCயின் விற்பனை நிலையத்தை பாண்டிச்சேரியில் தொடங்குவது இந்தியாவின் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் விரைவான விரிவாக்கம் என்ற நிறுவனத்தின் நோக்கத்தின் ஒரு பகுதியாகும். இதன் மூலம் நுகர்வோருக்கு மிகவும் மலிவு விலையில் சமீபத்திய பாணிகளில் தரமான தயாரிப்புகளை வழங்க முடியும். இந்த புதிய கிளை தொடங்கப்பட்டதன் மூலம் இந்தியா VKC அமைப்பின் கீழ் உள்ள பிரத்யேக பிராண்ட் விற்பனை நிலையங்களின் மொத்த எண்ணிக்கை நாடு முழுவதும் 28ஆக அதிகரித்துள்ளது. இதில் இந்தியா VKC, மை VKC மற்றும் ஒன்லி VKC போன்ற கிளைகள் அடங்கும். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் MLA VP ராமலிங்கம் நேற்று ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சியம்மன் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. முதலில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது குடும்பத்தாருடன் சாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார்.
இதனையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி MP, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, MLAக்கள் வில்லியம் ரிச்சர்ட், தீப்பாய்ந்தான், செல்வம், முன்னாள் MLAக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். முன்னதாக ஈஸ்வரன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் காமராசரின் பிறந்தநாளை ஒட்டி 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தங்கவேலு பாஞ்சால திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமை தாங்கினார். மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் 10 வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கும் 12ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் MLA, அகில இந்திய மீனவர் அணி காங்கேயன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி, விநாயகமூர்த்தி, சூசைராஜ், மகிழா காங்கிரஸ் நிஷா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், மகளிர் அணியினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் கல்லறை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 10,40,000 செலவில் மதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாருங்க. மீண்டும் முக்கிய செய்திகள். உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் ஊசுடு MLA சாய் சரவணன் வாக்குவாதம். தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்வதில்லை என குற்றச்சாட்டு. நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும். புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தல். காரைக்காலில் 4 கோடி மதிப்பிலான 304 கிலோ கஞ்சா பறிமுதல். 2 கைது, தீவிர விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.